பாத்திமா, 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 சொல்லு. பாத்திமா பாத்திமான்னு ஏலம் போட்டுட்டு இருக்கேன். உன் பக்கத்துல தானே இருக்கேன். எந்த இத்தனை வட்டம் கூப்பிடுத? சொல்லு. சரி, புருஷன் மணி அண்ணனும் சுவாமிநாதனும் 2 பேரும் ஒரு இடத்துல வேலை பார்க்காத வந்திருக்கா அவளுக்கு. சும்மாவே 2 பேர்த்தையும் கையில் பிடிக்க முடியாது. நீ அங்கே இருந்து பொண்ணும் பொருள் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு வந்திருப்பான் 2 பேரும். இனி இவிய காட்டில் மழை தான். எவனும் எனத்தையும் கொண்டாந்துட்டு போகிறான். நமக்கு என்ன இப்போ? உனக்கு என்ன பிரச்சனை? அவன் அதை கொண்டாந்துட்டான் இதை கொண்டாந்துட்டான் சொல்லிக்கிட்டு இருக்க. உன் புருஷனையும் வெளிநாட்டுக்கு பற்றி விட்டு அள்ளிக்கிட்டு வர சொல்ல வேண்டியானே. என்ன இத்தனை நாளும் பாட்டிய நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா இப்போ என்ன தெளிஞ்சிட்டா அவளுக்கு பாட்டி? எவன் வந்தா நமக்கு என்னங்கள? என்ன இப்படி பேசுதா? என்ன பாட்டிமா டப்புன்னு அப்படி சொல்லிட்டு? நான் உன்கிட்ட சொல்லாமல் நான் யார்கிட்ட சொல்ல? உன்னை ஒரு கூட பிறந்த அக்கா மாதிரி நினச்சி தானே நான் உன்கிட்ட என்னத்தையும் ஒளி மரவு இல்லாமல் உன்கிட்ட டைரெக்டாக நான் பேசுகிறேன். அது ஏன் என் மனசு, என் நல்ல மனசு என்னத்துக்கு உனக்கு புரிய மாட்டேங்கு? ஒன்று குத்தமும் குறையுமா ஒன்றும் சொல்லல மரியா. எதுக்கு சும்மா தேவையில்லாமல் அடுத்த ஆள் பேச நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவன் அதை கொண்டாந்துட்டான் இதை கொண்டாந்துட்டாமங்கே, அதான் ஓம் புருஷனையும் வெளிநாட்டுக்கு பற்றி விட்டு அவங்கள மாதிரி உழைச்சி அள்ளிக்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஏன் புருஷனை பற்றி விடுறதுக்கு இவன் ஒரு தேவையிட்ட குருட்டு பயலை. இவனை பற்றி விட்டு என்ன செய்ய முடியும்? இவன் 1 கிலோ அரிசி ஒரு நேரத்தில் தும்பான், கேனப்பையனாக்கா வச்சா தும்பான், தூக்கி விட்டா சுமப்பான். வேற என்ன தெரியும்? இவங்களை கணக்க அறிவும் தெளிவும் புத்தியும் யோசனையோடைய இருக்கான். இவன் தான் முட்டா பயலாச்சே. என்ன செய்ய? மணி அண்ணன் எல்லாம் பாரு, எந்த வண்டியை கொடுத்தாலும் மணி அண்ணன் படம் போட்டு காட்டுவார். அவ்வளவு தெளிவு வண்டி ஓட்டதுல எல்லாம். பிறகு சுவாமிநாதனையும் சொல்ல வேண்டாம், மணி அண்ணனுக்கு ஃப்ரெண்டு தானே. 2 பேரும் ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏன் புருஷன் அப்படியா? ஒரு லோக்கல் பயலவன். சரி, வருத்தப்படாத மரியா. உன் புருஷனுக்கு ஒரு நல்ல நேரம் வரும். அவனும் தெளிஞ்சு சொன்னதை கேட்டு ஒழுங்காக இருந்து அவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கடவுளை கொடுப்பாரு. நீ கவலைப்படாத. உன் சாமியை நல்லா நீ வேண்டிக்கோ. உன் புருஷனும் உனக்கும் ஒரு நல்ல காலம் வரத்தான் செய்யும். நீ மற்ற ஆளை பார்த்து இந்த மாதிரி சொல்லக்கூடாது. அதை நிப்பாட்டு முதல்ல. நீ சரி அவையெல்லாம் அங்கே நிற்காவ, நம்ம இங்கே நின்னோம்னா தப்பாக நினச்சிக்கிடுவாவ. மணி அண்ணனையும் சாமிநாதனையும் பார்த்து எப்போ வந்தே நல்லா இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டோம், இல்லைன்னா தப்பாக நினச்சிடுவாங்க. வா, அங்கேயும் போய் அது வந்துருச்சு இது வந்துருச்சுன்னு புலம்பிக்கிட்டு இருக்காம நல்லா இருக்கான்னு மட்டும் கேளு. சரி பாத்திமா, நீ சொன்னேன்னா அதுக்கு அங்கிட்ட நான் என்னத்தை சொல்ல போகிறேன்? உன் செல்ல மீறியா நான் நடக்க போகிறேன். என்ன மணி அண்ணே, எப்போ வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? யோகக்கார அண்ணன், வெளிநாடெல்லாம் போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு தான் ஒரு வழியும் இல்லை. இந்த குண்டிச்சட்டியில் குதிரையை ஓட்டிக்கிட்டு கிடக்கும். அதுக்கு என்ன மரியா, எதுக்கு நீ வருத்தப்படுத? வெளிநாடு என்ன வெளிநாடு, எல்லா நாடும் நம்ம நாடு தான். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஜோசப் எப்படி இருக்காப்புல? பிள்ளைகள் எல்லாம் எப்படி இருக்கு? வீட்டில் எல்லாரும் சௌக்கியம் தானா? ஏதோ இருக்கும் அண்ணன், உங்க பேரை சொல்லி என்ன செய்ய. என் புருஷன் தெற்காக்க வாங்கல வடக்காக்க போவான். அவனை வச்சுக்கிட்டு நான் என்னென்ன பண்ணேன். அது ஏன் மரியா அப்படி சொல்லுத? நீங்க முதல்ல நீ இந்த மாதிரி வருத்தப்படுறத ஒன்று தெரியாத. நீ இப்போ செல்விட்ட சொல்லி ஒரு ஃபோன் போட்டுக்கலாம்ல. அப்படின்னா நாங்களும் பையன் ஒரு விசா ஏற்பாடு பண்ணி அவனை கூட்டிகிட்டு போயிருப்போம்ல. இங்கே கடந்து இப்படி அழுது புலம்பிக்கிட்டு கிடக்க. என்ன சுவாமிநாதண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாத்திமா. நீ எப்படி இருக்க? எல்லாரும் வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? சௌக்கியம் தானா? அவ்வாக்கார் எப்படி இருக்காரு? சௌக்கியமா இருக்காரா? பரவாயில்லண்ணே, இப்படி போகுது. ஏதோ அப்படி தட்டுமிட்டு போய்கிட்டு இருக்கு. முன்ன மாதிரி இல்லைண்ணே, வேலையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கு. சிரமமாக தான் இருக்கு. என்ன செய்ய? சிரமம்னா இப்போ என்ன பண்ண முடியும்? இப்படித்தான் போக வேண்டியதான்.
மரியா நாங்கள் எல்லாரும் நிற்கோம், நீ போய் ஒரு ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுமா.